தலைவர் அவர்களுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆய்வுக் கூட்டத்தில் ரொம்பமாக பணிபுரிந்திருக்கிறது. திருத்தொண்டர் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சிறப்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்துள்ள மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டாட்சியர்கள் மற்றும் டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்த அனைத்து அரசு அலுவலர்கள், இபி மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் அனைத்து துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள், இது மட்டுமன்றி HRSஐ சேர்ந்த அபிஷியல்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். 13ஆம் ஆண்டு கரூர் மாநகரில் முதலாக அனைத்து சிவனடியார்கள் கூட்டமைப்பு சார்பில் அருள்மிகு வஞ்சலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட பிரம்மாவால் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த குளத்தை காண்பித்த பொழுது அங்கு குளம் இருந்ததற்கான எந்த விதமான அடையாளமும் காணப்படவில்லை. நானே கூட அந்த இடத்தை பார்த்துட்டு குளமே இல்லாமல் தேவையில்லாம தவறான தகவல் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பாளர் இன்னைக்கு அந்த குளம் பழையபடி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலையில மிக சிறப்பான முறையில புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குளம் இருந்தது வெளி உலகத்துக்கு காட்டப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் எல்லன் சமுத்திரம். அனைத்து தேவாதி தேவர்களும் வாயு பகவானின் அம்சமாக, தேவேந்திரனுடைய அம்சமாக, மற்றவுள்ள கடவுளுடைய அம்சமாக சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பது குறித்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி வருவது மட்டுமல்லாமல் கூட்டுப்புல தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. இதில் இந்த கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 4வது ஆய்வுக் கூட்டம். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதுமான முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. எனில் சுமார் 1000 ஏக்கர் நிலங்களுக்கான ஆவணங்கள் முதல் முறையாக கண்டெடுக்கப்பட்டு அவற்றை பதிவுகளில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் 1000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் அளவை செய்யப்பட உள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறது. இந்த சொத்து மதிப்புகள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய். ஏனெனில் பூமியின் அளவு விரிவடைய வாய்ப்பே இல்லை. மனிதன் மட்டும் பெருகி கொண்டே இருக்கிறான். இந்த தருணத்தில் சொத்துக்களை காப்பாற்ற இயலாவிடில் இனி எப்பொழுதும் காப்பாற்ற இயலாது. அதற்காக முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம். கரூர் மாவட்டத்தில் தற்போது இந்த 2 மாத காலகட்டத்தில் போதுமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மீதம் ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து நிலங்களும் கண்டிப்பாக திருக்கோயிலுடைய கட்டுப்பாட்டிற்கும் எந்த விதமான பாகுபாட்டிற்கும் இடமின்றி கொண்டு வரப்படும். மொத்த தமிழ்நாடு அளவில் எத்தனை ஏக்கர்? ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் திருக்கோயிலுக்கு சொந்தமாக உள்ளது. கண்டறியப்பட வேண்டிய இனங்கள் மேலும் சுமார் 2 லட்சம் ஏக்கர்கள் ஆவணங்கள் கண்டறியப்பட வேண்டும். சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கோயில் புறம்போக்கு நிலங்களாக உள்ளது. இவை அனைத்தும் திருக்கோயிலுக்கு சொந்தமானவை. எந்த வகையிலும் ஒரு தனி நபருக்கோ என் அரசு துறைகளுக்கோ கூட பட்டா மாற்றமோ பாராதீனமோ செய்ய இயலாத வகைப்பாட்டில் உள்ளது. இன்று தமிழகத்தில் அதிகபட்ச நிலங்கள் சொந்தமாக இருப்பது திருக்கோயில்களுக்கு ஒன்று மட்டும்தான். இது சரியான முறையில் கண்காணிக்காவிடில் அபகரிக்கப்பட்டுவிடும்.